வெல்கம் டு ஜிவி டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நைட்டி எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலான்றதை பார்க்கலாம். என்ன தான் வீட்டில் யூஸ் பண்ணாலும் கொஞ்சமாச்சும் ஃபிட்டாக போடணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அது இல்லாமல் நைட்டியில் இருக்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம எக்ஸல் எடுத்தாலும் சரி, டபுள் எக்ஸல் எடுத்தாலும் சரி, ஒன்று பாடி வந்து பெருசாக இருக்கும், ஆனால் ஹைட் ரொம்ப குட்டியாக இருக்கும். சரி, ஹைட்டுக்காக நம்ம நெக்ஸ்ட் சைஸ் எடுத்தோம்னா பாடி ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து நமக்கு சுத்தமாக ஃபிட்டே ஆகாது. ஆனால் நான் சொல்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சைஸ் நைட்டியாக இருந்தாலும் உங்கள் சைஸ்க்கு ஈஸியாக மாற்றிடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க நைட்டியோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஒன் சைடு 23 இருக்குது, இப்போ இன்னொரு சைடு சேர்த்து 46 இருக்குது. ஆனால் நம்ம பண்ண போகிற சைஸோட நைட்டி வந்து 33 இருந்தாலே போதும். ஹைட் அது மாதிரி இதில் 53 கிட்டே இருக்குது, ஆனால் நமக்கு 50 ஹைட் இருந்தாலே போதும். இந்த சைஸ்க்கு எக்ஸல் இருந்தாலே ஓகே தான், ஆனால் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதால டபுள் எக்ஸல் எடுத்திருக்காங்க. இப்போ மார்க் பண்ணுறதுக்கு நைட்டியை ராங் சைடாக திருப்பிக்கலாம். காட்டன் நைட்டிஸை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ஹைட் டிஃப்ரென்ஸ் ஆகாது. இல்லைனா நம்ம ஸ்டிச் பண்ண அப்புறம் வாஷ் பண்ணும்போது அகெயின் ஒரு 1 to இல்லை 1/2 inches கூட கண்டிப்பாக கம்மி ஆகும். இது 54 இருந்துச்சு, நான் வாஷ் பண்ண அப்புறம் 53 ஆகிடுச்சு. அதனால் ப்ரீ வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இப்போ நைட்டியை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நைட்டியில் நம்ம ஹைட்டு, அப்புறம் ஸ்லீவு, அப்புறம் பஸ்ட்டு சைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் ஷோல்டர் மட்டும் கண்டிப்பாக பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பண்ணுறது இருந்தால் அதையும் கட் பண்ணி பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதனால் நம்ம நைட்டின்றதால இதை நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தால் போதுன்றதால இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பஸ்ட்டு சைஸ் 33, அது கூட ஒரு 3 inches லூஸ்க்காக வச்சு 36 டிவைடட் பை 4 பண்ணோன்னா 9 கிடைக்கும். இதை நம்ம கரெக்டாக அங்கே ஆர்ம் ஹோல் முடிகிற பிளேஸில் 9 inches மார்க் பண்ண போகிறோம். 4 டிவைட் பண்ணுறோன்னா இதில் 4 லேயர்ஸ் இருக்குது. நம்ம டபுள் ஃபுல் பண்ணியிருக்கிறதால 4 லேயர்ஸ் கிடைக்கும். அதனால் நம்ம 4 டிவைட் பண்ணுறோம். இதுவே சிங்கிள் ஃபோல்டில் இருந்துச்சுன்னா 2 டிவைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். அது வந்து குர்த்திக்கு நம்ம எக்ஸாக்ட் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரக்சர் ரொம்ப கொடுத்துக்கலாம். ஆனால் இது நைட்டின்றதால 9 வச்சுருக்கிறத 8 inches வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஷேப் இருந்தால் போதும், ரொம்ப டைட்டாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒர்க்லாம் பண்ணுறப்ப. அதனால் 8 inches வச்சு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரக்சராக வேணும், ஷேப் கிடைக்கணுன்னா இன்னும் கூட எக்ஸஸாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஷேப் கொடுக்குறத நம்ம 18 inchesக்கு கீழே கொடுக்க வேணாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட சீட்டிங் பிளேஸ் வந்துடும். அங்கே ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களை கண்டிப்பாக நைட்டி கிழியறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நம்ம 18 inches வரைக்கும் இந்த மாதிரி ஷேப் கொடுக்கறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே மேலே மேலேயே ஸ்டிச் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணணும். ஸ்லீவ் வந்து எனக்கு 5 inches ஹைட் இருந்தாலே ஓகே. இதில் 5 inches தான் இருக்கும். ஆனால் நம்ம மெஷர் பண்ணும்போது இந்த மாதிரி மெஷர் பண்ணக்கூடாது. ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உங்கள் பாடியில் மெஷர் பண்ணி அதையே இதுலேயும் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வந்து ஷோல்டர் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் இருக்கும். அது கூட நீங்கள் 5 inches வந்து ஆட் பண்ணிங்கன்னா இருக்கிறது அப்படியே வர மாதிரி இருக்கும். போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஷோல்டர்லேருந்து ஸ்லீவை மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டை இதில் மார்க் பண்ணுங்கள். இப்போது எனக்கு 1 inch எக்ஸ்ட்ரா இருக்குன்றதால நான் 1 inch மட்டும் அப்படியே மடித்து தைச்சிக்க போகிறேன். ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 11, அதை டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு 5.5 inches கிடைக்கும். அதை எட்ஜஸில் மார்க் பண்ணிக்கணும். அதை விட ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஆர்ம் ஹோல்டை மார்க் பண்ணி அது ரெண்டுத்தையும் ஒரு கர்வ் மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது இந்த கர்வும் நம்ம பஸ்ட்டுக்கு மார்க் பண்ணியிருக்க கர்வும் லைன் ஜாயின் ஆகிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஷேப்பாக இருக்கும். இப்போ ஒரு சைடு முடிச்சிட்டோம், இன்னொரு சைடும் அதே மாதிரி என்னென்ன மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணுமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நைட்டியோட ஹைட்டை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இந்த நைட்டியோட ஹைட் வந்து 53 inches.
நமக்கு தேவை 50 இன்ச்சஸ். 3 இன்ச்சஸ் வந்து இப்போ எக்ஸஸாக இருக்குது. நம்ம 2 இன்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 1 இன்ச்சஸை மடித்து ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி நைட்டியை வந்து இருக்கிறத அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிடுவேன். ஏன்னா நைட்டி ரொம்ப லைட் வெயிட்ன்றதால கீழே கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா பறக்காது அப்படின்றதுக்காக நான் எப்போவுமே மடித்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நாளாக நமக்கு ஹைட் வந்து குறைஞ்சிருச்சுன்னா அதை ஸ்டிச்சஸ் அப்படியே பிரித்து வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கட் பண்ணிட்டோன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நான் மடித்து தான் மோஸ்ட்லி ஸ்டிச் பண்ணிடுவேன். கீழேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஃபுல் நைட்டிக்கும் இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபோல்டு தெரியும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த ஃபோல்ட் மார்க் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். மார்க்கிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நம்ம ஸ்லீவ் வந்து மடித்து தைக்க போகிறது இல்லைன்னா இந்த மாதிரி பண்ண வேணாம். ஆனால் நமக்கு ஹைட் அதிகமாக இருக்குது, நம்ம கம்மி பண்ண போகிறோம் ஸ்லீவோட ஹைட்டுன்றதால இங்கே சைடில் அவங்க ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சும் ஓவர்லாக்கும் கொஞ்சம் மட்டும் பிரித்து விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளால் மடித்து தைக்க முடியும். இப்போ அப்படியே 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து டபுள் டைம் ஃபோல்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 1 டைம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயே நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ப்ளவுஸ், குர்த்திஸ் எல்லாமே கூட இந்தளவுக்கு யூஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. ஆனால் நைட்டி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், அந்த சைஸ் பத்துற வரைக்கும், ஏன் நைட்டி கிளியிற வரைக்கும் கூட யூஸ் பண்ணுவோம். அதனால் அதுக்கு எப்போவுமே நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறது நல்லது. அதனால் ஸ்லீவ் அவங்க ஜாயின் பண்ணது சிங்கிள் ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க. சில நைட்டிஸில் டபுள் ஸ்டிச் இருக்கும், அதுக்கு நம்ம போட வேண்டியதில்லை. ஆனால் சிங்கிள் ஸ்டிச் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக போட்டுக்கணும். இந்த நைட்டியில் ஷோல்டர் ஜாயினிங்கில் ஸ்லீவ் அட்டாச் பண்ண இடத்துல எல்லாத்துலேயுமே சிங்கிள் ஸ்டிச் தான் இருக்குது. அதனால் நான் மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் சேஃப்டிக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம கீழே வந்து ஹைட்டுக்கு ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சதால் அந்த மார்க் இருக்கும். அதை வச்சு நம்ம அப்படியே 3 இன்ச்சஸ்க்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண பிளேஸில் ஹேண்ட்லேருந்து பாடிக்கு ஃபுல்லாக அது மேலேயே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். ஹிப்பு வரைக்கும் கர்வாக போட்டுட்டு பேலன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் அப்படியே போட்டுக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சீட்டிங்க்கு வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாக கொண்டு போகணும். ஹிப்பு கிட்ட வர்றப்போ ஸ்லாண்டிங் லைனாக கொடுக்காமல் கர்வாக கொடுத்தோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணது தெரியாது, ஆல்ட்ரேஷன் பண்ணது தெரியாது. ஆல்ட்ரேஷன் ஓவர். இப்போது எந்த சைஸ் நைட்டியாக இருந்தாலும் நம்ம சைஸ்க்கு ஈஸியாக மாற்றிடலாம். எந்த சைஸ் நைட்டியாக இருந்தாலும் நம்ம செக் பண்ண வேண்டியது ஸ்லீவோட ஹைட்டு, டோட்டல் நைட்டியோட ஹைட்டு, அப்புறம் பஸ்ட்டு சைஸ். இது மூணுத்தையும் செக் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாற்றிட்டோன்னா அது நம்ம சைஸ்க்கு மாறிடும். ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் வரைக்கும் 9.5 வேணும்னு சொன்னேன், அதே மாதிரி 9.5 மாற்றியாச்சு. பஸ்ட்டு 33, ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சஸ் போட்டு இப்போ 18 36 இன்ச்சஸாக மாற்றியாச்சு. இதுதான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண நைட்டியோட ஃபைனல் அவுட்லுக். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.